சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 18 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஒரு நாள் ஆகும்போது கம்மியாகிட்டே வருது பாருங்கள். 12 இருந்தது, 11 இருந்தது, இப்போ அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ அடுத்த 18 நாட்கள் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத டார்கெட்னு ராம்ஜி சார் டெய்லி சொல்கிறாரு. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண இந்த பக்கம் வேறு அஷ்டம சனி இப்போ தான் முழு உக்கரமாக செயல்பட்டுருக்காரு. அஷ்டம சனி படுத்தும் பாடு, சனிப்படுத்தும் பாடுன்னு சொல்லலாம். ஒரு புத்தகமே எழுதலாம் சார். சனி சாதாரண நாள்லாம் கிடையாது. உங்களுக்கு 6 7 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது முக்கியமாக இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க. திருமண வாழ்க்கைங்கிறதே ஒரு 0. இந்த மாதிரி நீங்கள் வேறு சட்டம் புரியாமல் நீ கையெழுத்து போடுறியா நான் கையெழுத்து போட்டுமா, யாரை 2 பேரும் போட வேண்டாம் விடுமா, கேட்க மாட்டாங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ தான் துரத்தி வெஞ்சன்ஸ் எடுப்பார். சரி, இதெல்லாம் ஒரு 13 நாளில் என்ன நடக்க போகுதுன்னு பேசுங்க சார்னா, நீங்கள் வேறு ஏதோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த வருடத்தினுடைய எண்டில் ஒரு 20 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துக்கு போய் அமருது. எல்லா கிரகங்களும் எது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், ஒரு ஊரே போய் 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் அமரப்போகிறது. யோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கும்போது யோகங்கள் கிடைக்க போகிறது நண்பர்களே. இது வரைக்கும் 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் தான் இத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ தான் 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 5ஆம் இடத்திற்கு போகும் பொழுது மிக அற்புதமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்க போகிறது. காரணம், குரு பகவான் இப்போ தான் மிதுனத்துக்கு ஒரு 15 தேதிக்கு அப்புறம் இப்போ தான் போகிறார். இன்னும் ஒரு 3-4 நாள் இருப்பார். இது வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் எதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களோ, 8 கூடையவன் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 18 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஒரு நாள் ஆகும்போது கம்மியாகிட்டே வருது பாருங்கள். 12 இருந்தது, 11 இருந்தது, இப்போ அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ அடுத்த 18 நாட்கள் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்று தேதி 13ஆம் தேதி ஆச்சு. இன்னொரு எண்ணி திரும்பி பார்த்தா 18 நாள். 18 நாளில் இந்த டிசம்பர் 31க்குள்ளே என்னென்னலாம் நடக்கும்? 2026 ஜனவரி வருகிறது. அந்த தை வரைக்குமாவது கொஞ்சம் இழுக்க, அப்படியே லைட்டாக கொஞ்சம் டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான்லாம் அந்த முடிவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்போ பார்த்து மார்கழி மாதம் வந்துச்சு, இப்போ பார்த்து புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு, எங்கடா வேலை பார்க்க விட்றீங்க? ஆஃபீஸ்க்கு இப்போ தான் லீவாக போட்டு ஒரு வாரம் குழந்த வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் லீவ் விட்டீங்க. டார்கெட்னு ராம்ஜி சார் டெய்லி சொல்கிறாரு. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண இந்த பக்கம் வேறு அஷ்டம சனி இப்போ தான் முழு உக்கரமாக செயல்பட்டுருக்காரு. அஷ்டம சனி படுத்தும் பாடு, சனிப்படுத்தும் பாடுன்னு சொல்லலாம். ஒரு புத்தகமே எழுதலாம் சார். சனி சாதாரண நாள்லாம் கிடையாது. உங்களுக்கு 6 7 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது முக்கியமாக இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க. திருமண வாழ்க்கைங்கிறதே ஒரு 0. இந்த மாதிரி ஆகிடும். ஃபேமிலின்னு ஒன்று இருந்தால் ஒரே டென்ஷன் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் இவ்வளோ டென்ஷன் என்னால் தாங்க முடியல. இப்போ பார்த்து எல்லா செலவும் வரிசையாக வருது நண்பர்களே. நாம் எதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருக்கோமோ அதெல்லாம் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து வந்தால் நம்மளால் தாங்கவே முடியாது. அதை நான் அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கேன். வண்டி நல்லாவே ஓடிட்டுருக்கோம். அப்பப்போ இன்ஜின் ஆயில் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா 500 ரூபாய் செலவோட போச்சு. இன்ஜின் ஆயிலை மாற்றாமல் விட்டிங்கன்னா ஒரு நாள் உட்காரும் 5 லட்ச ரூபா செலவு, ஒரு 50,000 ரூபா செலவு இருக்குது. அப்போ தான் தெரியும் நமக்கு, இது அப்பப்பயே மாற்றிருக்கலாமே, நம்ம பெருசாக தப்பு பண்ணிட்டோமேனு. நண்பர்களே, இந்த 8 கூடிய சனி பகவான் என்ன பண்ண, தடைகளை தந்துகிட்டே இருப்பார். அப்போ அந்த தடைகளை தந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எதிர்த்து நில், ஏதிரியே இல்லை, நம்பிக்கை கொள். நண்பர்களே, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் தளர்ந்து போகிறீங்களோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். உங்களை டக்குன்னு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அதிலேருந்து சொல்கிறேன். டக்குன்னு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, என்று நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் விழுந்தீர்களோ அந்த சம்பவத்தை ஒரு முறை நினையுங்கள். எனர்ஜி தன்னால் வந்துடும். எனர்ஜிங்கிறது நீங்கள் எதை படித்தாலும் எனர்ஜி வராது. நீங்கள் அவமானப்பட்ட அந்த ஒரு செகண்டை நினச்சி பார்த்தீங்கன்னா எனர்ஜி தன்னால் வரும். எனர்ஜியோட சுவிட்ச் அங்கே தான் இருக்குது. அந்த வெறி வரும் பாருங்க, அப்போ ஜெயிச்சிருவீங்க.
8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த ஆள் பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன்னா 7ஆம் இடத்துல ராகு. நம்ம ஒய்ஃப் இப்போ தான் வந்து டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நீ கையெழுத்து போடுறியா நான் கையெழுத்து போட்டுமா, நீ கையெழுத்து 2 பேரும் கையெழுத்து போட்டதாம்மா செல்லும். நீங்கள் வேறு சட்டம் புரியாமல் நீ கையெழுத்து போடுறியா நான் கையெழுத்து போட்டுமா, யாரை 2 பேரும் போட வேண்டாம் விடுமா, கேட்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ தான் துரத்தி வெஞ்சன்ஸ் எடுப்பார். சரி இதெல்லாம் ஒரு 13 நாளில் என்ன நடக்க போகுதுன்னு பேசுங்க சார்னா, நீங்கள் வேறு ஏதோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த வருடத்தினுடைய எண்டில் ஒரு 20 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துக்கு போய் அமருது. எல்லா கிரகங்களும் எது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், ஒரு ஊரே போய் 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் அமரப்போகிறது. யோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கும்போது யோகங்கள் கிடைக்கப் போகிறது நண்பர்களே. இது வரைக்கும் 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் தான் இத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ தான் 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 5ஆம் இடத்திற்கு போகும் பொழுது மிக அற்புதமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கப் போகிறது. காரணம் குரு பகவான் இப்போ தான் மிதுனத்துக்கு ஒரு 15 தேதிக்கு அப்புறம் இப்போ தான் போகிறார். இன்னும் ஒரு 3-4 நாள் இருப்பார். இது வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் எதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களோ 8 12 மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று சொத்து வழக்குகள்லாம் பிரச்சனை முடிஞ்சு ஏதோ கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டிங்களே, அதிகபட்சம் இன்னொரு 4-5 நாள் அவ்வளோதான். டிசம்பர் 16-17 தேதியில் குரு பகவான் ரிட்டர்ன் போயிடுறார். எங்கே போயிடுறார்? மிதுனத்துக்கே போயிடுவார். மிதுனத்துக்கு போய் வக்கரமாயிடுவார். திரும்பவும் வக்கரமாயிட்டே நீயே, அவ்வளோதான். திரும்ப இவர் வக்கர நிவர்த்தி அடையிறதுக்கெல்லாம் பிப்ரவரி மார்ச் ஆகும். பிப்ரவரி மாதம் ஆகும் வக்கர நிவர்த்தி அடைய. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் குரு பகவான் வக்கரம் தான். ஸோ போனால் திரும்பாது, பொழுது போனால் கிடைக்காது. அப்போது இந்த ஒரு 4-5 நாள் கொஞ்சம் எனர்ஜியாக செயல்படுங்க. இந்த 20 தேதிக்குள்ளேயாவது கொஞ்சம் எனர்ஜியாக செயல்படுங்க. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்திற்கு இத்தனை பேர் வரும்பொழுது புத்திர பிராப்திக்காக ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்கெல்லாம் இந்த 20 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா, நல்ல டாக்டராக பார்த்து ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும். காரணம் குரு பகவானுடைய பார்வை இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களின் மீது பதிவதால் நிச்சயம் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3-10 கூடியவர். அவரை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் எல்லாம் இந்த சுக்கிரன் தருகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்து அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போது இந்த சுக்கிர பகவான் நிறைய பலன்களை தருகிறார். நிறைய தராருங்க, 1-2. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றங்களை தருவார். என்ன சார் இருந்தது இயர் 2 நான் தான் சொன்னேன்ல, பதிவோட ஓப்பனிங்லேயே சொன்னேன்ல, 31 வரைக்கும் முடியலன்னா ஜனவரி 15 வரைக்கும் தள்ளுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அப்படி தள்ளி விட்டுருவோம். நமக்கு எதுக்கு ஆங்கில புத்தாண்டு? வி ஆர் தமிழன்ஸ். நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனா தைப்பொங்கல்ட்டு போயிடலாம். இனிவே ஒரு 15 நாள் நம்ம டார்கெட் தள்ளி வைக்க போகிறோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் இருந்தாலும் இருந்தது, இப்போ போய் நல்ல நேரம் வருது. எப்போ வருது? வந்த 15 தேதிக்கு அப்புறம் வருது. ஸோ ராம்ஜி சார் சொல்லிட்டாரு, டிசம்பர் 31க்குள்ளே நம்ம ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்க போகிறோம். அப்புறமா வானத்தில் பறக்க போகிறோம். தான் நடக்க போகுது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா, மனதின் நீளம் வாழ்வின் நீளம். நீங்கள் எதை பிரம்மாண்டமாக யோசிக்க துவங்குகிறீர்களோ அப்பொழுதே அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் மனம் இயங்குவதை பொறுத்தே உங்கள் வெற்றி நம்ம தீர்மானித்து விடலாம். அதை நான் அடிக்கடி சொல்வேன். ஒரு சமீபத்தில் கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். நிறைய பேர் என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட வச்சுருந்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒரு வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, ஒரு BMW கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? வக்கீல் சொன்னாரா, எனக்கு 10 மாதம் ஆகும், நான் வந்து சேர்த்து வச்சா தான் வாங்க முடியும். ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டாங்களாம், அவர் சொன்னார் எனக்கு 8 மாதம் ஆகும், எல்லா காசையும் சேர்த்து வச்சு நான் BMW வாங்குவேன். கிரிக்கெட் வீரர்கிட்ட வந்து கேட்டாராம், நீங்கள் BMW வாங்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாள் போதும், ஒரு போட்டியில் ஜெயிச்சேன்னா நான் வாங்கிடுவேன். சூப்பர், சபாஷ். அடுத்து ரத்தன் டாட்டாட்ட போய் கேட்டாங்களாம், நீங்கள் வந்து BMW வாங்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அவர் யோசிக்காமல் சொன்னாராம் 5 வருஷம் ஆகும்னு சொன்னாராம். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம், நீ மல்டி மில்லியனர் இருந்தீங்க, 5 வருஷம் ஆகும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு இது ஒரு 5 நிமிஷம் வேலை, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. அதுக்கு ரத்தன் டாட்டா சொன்னாராம், BMW எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி நான் வாங்க வேண்டாம், அதுக்கு எனக்கு ஒரு 5 வருஷமாக தான் ஆகுனாராம். இவங்களெல்லாம் காரை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவர் கார் கம்பெனி பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தார். சிம்மராசிக்காரர்களே, நீங்கள் சூரியன் போல, சூரியனும் நீங்களும் ஒன்று தான்.
பிரம்மாண்டமாக யோசிங்க. பிரம்மாண்டமாக யோசிக்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய இறுதியிலிருந்து உங்கள் டேக் ஆஃப் 2026 சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை விட்டுருங்க. பேசுனா பெரிய ப்ராஜெக்ட், பெத்த கல்லு பெத்த பிஸ்னஸ். உங்களுடைய எல்லைகளை நீங்களே விவரியுங்கள். ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. 15 தேதிக்கு அப்புறம் ஃபோர்ஸாக செயல்படணும். 20 தேதிக்கு அப்புறம்லாம் உங்கள் காட்டில் மழை. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 19ஆம் தேதி ஸ்ரீமடத்தில் இந்த ரூபகலம், சாத்தனுடைய ரூபகலம் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறவங்க இப்பயே பெயர் பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.